முதல் காட்சியின் போது. ஏன்னா பல இடங்களில் இந்த காம்ப்ளெக்ஸாக இருக்கிற திரையரங்களில் தளபதியை வந்து பெரிய ஸ்க்ரீனில் போட்டிருப்பாங்க, குணா வந்து சின்ன ஸ்க்ரீனில் போட்டிருப்பாங்க. இந்த பெரிய ஸ்க்ரீன் சின்ன ஸ்க்ரீன் இதுவே வந்து மிகப்பெரிய ஈகோ கிளாஷாக இருந்தது. அப்போது எங்கள் தலைவர் படம் வந்து பெரிய ஸ்க்ரீனில் போகுறா. இந்த 2 நாட்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக இந்த படம் வந்து புக் ஆகிருக்கு. அதுவே வந்து பெரிய அதிசயம். புதுப்படத்துக்கு கூட வந்து காத்து வாங்குது. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான முறை டிவியில் போட்டாங்க. பல சமயங்களில் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இப்போ தான் புதுசாக ரீரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுவே மிகப்பெரிய, அது வழக்கமாக அவங்க சொல்கிறது தான். அது எப்பவுமே வந்து அவங்க போஸ்டர்லேயே வந்து ஒரு பெரிய தொகையை பார்த்து அதிலே திருப்தி அடைஞ்சிக்கிற ஒரு கூட்டம் அதெல்லாம். பட்டு பாபா வந்து நம்ம அவங்க கூடலாம் கம்பேர் பண்ண தேவையில்லை. தளபதியை வந்து மிகப்பெரிய ஒரு வசூலை எட்டும் அப்படின்னு நம்பலாம். இந்த படம் ஒரிஜினலாக எத்தனை கோடிக்கு தயாரித்தாங்களோ அதை விட அதிகமாக வந்து இந்த ரீரிலீஸ்லேயே கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து அடுத்தவங்க பட்டத்தை திருடி வச்சுக்கிறது மட்டும்தான் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரே கலை. ஏன்னா அவர் அந்த இளைய தளபதிங்கிறதே இன்னொரு நடிகரோட பட்டப்பெயர். தளபதினாலே வந்து அது ரஜினி படம்னு ஊருக்கே தெரியும். சார் வணக்கம் சார். வணக்கம் முருகன் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். தளபதி ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த தளபதின்ற படத்தில் எப்படி வந்து நம்ம எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணியிருந்தாங்க அந்த காலத்தில் அவங்க எல்லாருமே தெரியும். இந்த படத்தின் போது உதயம் தேட்டரில் என்னென்ன மாதிரி கலவரங்கள்லாம் நடந்து கூட உங்களுக்கு தெரியும். ஆமாம். தளபதி படம் உருவான பின்னணி என்ன? மணிரத்னம் படங்களிலேயே அதிக எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படமும் இந்த திரைப்படம் இருந்ததுன்னு ஒரு செய்தி இருக்குது. ஆமாம். அதுக்கு காரணம் என்னென்னா ரஜினிகாந்த் அவர்கள். தளபதி பற்றி நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது சார்? தளபதி வந்து உருவான அந்த காலத்தில் வந்து ஜிவி ஒரு பெரிய தயாரிப்பாளராக இருந்தார் கோலிவுட்டில். அதே போல் மணிரத்னம் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வெற்றி படங்கள் கொடுத்துருந்தார். அதனால் மணிரத்னம் ரஜினிகாந்த் இணையணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. அது ஜிவி மூலமாக அது நடந்தது. இந்த படம் நடிக்கும்போதே வந்து ரஜினி ஒரு ரகம், மணிரத்னம் வேறு ஒரு ஸ்கூலு. இங்கே 2 பேரும் வந்து எப்படி கம்பைன் ஆவாங்க, இந்த படம் எப்படி வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு பெருசாக இருந்தது. இன்னொன்று, மணிரத்னம் எப்பயுமே வந்து தன்னோட அந்த லிமிட்டை தாண்டி வரமாட்டார். ரஜினி வந்து அவருக்கு இருக்கிற ஒரு பவுண்ட்ரி இருக்குல்ல, அதை தாண்டி எப்படி இவர் கூட போய் ஜெல்லவார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் தாண்டி அந்த படம் பெரிய வெற்றி படமாக உருவாச்சு. பெரிய எதிர்பார்ப்பு இடையில் வெளியாச்சு. இந்த படத்தோடு தான் குணா படம், கமல்ஹாசனுடைய குணா படமும் ரிலீஸ் ஆச்சு. ஒரு தீபாவளிக்கு வெளியான படம். இது 1991. மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு. அது வரைக்கும் வந்து சென்னையில் புறநகரில் மொத்தமாக வந்து ஒரு 15 தேட்டரில் தான் எந்த படமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் 15 தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும். முதல் முறையாக அதை பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட 38 தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் இந்த தளபதி. அதில் நெற்குன்றம்னு ஒரு ஊரில் வந்து அப்போ தான் புதுசாக கட்டின ஒரு தேட்டர், மிகப்பெரிய தேட்டரு, அது கோல்டன் ஈகிள்ன்ட்டு. அந்த திரையரங்கத்தில் முதல் நாள் முதல் காட்சி எத்தனை மணிக்கு நடந்தது தெரியுமா? ராத்திரி 1 மணிக்கு ஸ்பெஷல் ஷோ போட்டாங்க. இதை காண்பதற்காக வந்த கூட்டம் தியேட்டர் நிரம்பி வெளியே நின்றுட்டு இருந்த கூட்டமே வந்து அடுத்த காட்சிக்கான கூட்டமாக மாறுச்சு. அந்தளவு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு கிடச்சிது. மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. ஆனாலும் கூட ஒரு வகையில் வந்து ரஜினிக்கு இந்த படத்தில் வந்து பெரிய திருப்தி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மணிரத்னங்கிறவர் அவர் பிடிவாதமாக அவர் நினச்சது தான் வரணும் அப்படின்னு வந்து அவர் ஒரு வேலை பார்த்தார். இவரை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, இவருக்கு வந்து தன்னை எப்படி வந்து திரையில் காமிச்ச ரசிகர்கள் ஏற்றுப்பாங்க, ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து ரஜினிக்கு தெளிவாக தெரியும். எப்பயுமே வந்து தான் திரையில் எப்படி வந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத முன்கணிக்கக்கூடியவர் ரஜினிகாந்த். அதனால் சில இடங்களில் சில காட்சிகள் வந்து அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது வந்து அவர் பின்னாடி குமுதம் வாரப்பத்திரிக்கைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதில் ஒன்று, டைரக்டர்ஸ் வந்து முழுசாக என் பக்கம் வந்துடணும், இல்லை நான் முழுசாக டைரக்டர் பக்கம் போயிடணும், என் படம் பாதி இவர் படம் பாதி அப்படின்னு போச்சுன்னா அது தளபதி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து அவரே பேட்டி கொடுத்துருப்பார். பட் எனிஹோ இந்த படம் வந்து அவருக்கு எப்படி திருப்தியாக அதிருப்தியாக அதை தாண்டி காலத்தை தாண்டிய ஒரு மிகப்பெரிய கிளாசிக் படமாக மாறிடுச்சது. அதுக்கு காரணம் வந்து இளையராஜாவோட அற்புதமான இசை, அதே போல் சந்தோஷவன் ஒளிப்பதிவு, காட்சிகளை வந்து மணிரத்னம் அமைச்சிருந்த விதம், அந்த அந்த சீன் கம்போசிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதில் மணிரத்னம் வந்து கை தேர்ந்தவர் அப்படிங்கிறத இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு காட்சியிலையுமே அதை உணரலாம். குறிப்பாக ரஜினியும் ஸ்ரீவித்யாவும் முதல் முறையாக அந்த சந்திக்கிற அந்த கோயில் காட்சி, அந்த காட்சிக்கு வந்து இயக்குனருடைய பார்வை, இசையமைப்பாளரோட பார்வை,
ஒரு நடிகராக ரஜினியினுடைய பார்வை, இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுங்கன்னா அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். சார் அதே மாதிரி தளபதியும் குணாவும் வந்து ஒரே நாள் ரிலீஸ் ஆகும்போது உதயம் தேட்டரில் சில சம்பவங்கள் நடந்து உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு நினைவு இருக்கா சார் அந்த விஷயம்? ஒரு ரஜினி ரசிகருடைய கையை கூட அந்த மாதிரி அடிதடியில் இழந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கே சார். இல்லை, அது வந்து உதயம் தேட்டரில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க பல திரையரங்குகளில் கைகலப்பில் முடிஞ்சுது இந்த 2 படத்துக்குமான முதல் நாள் முதல் காட்சியின் போது. ஏன்னா பல இடங்களில் இந்த காம்ப்ளெக்ஸாக இருக்கிற திரையரங்குகளில் தளபதியை வந்து பெரிய ஸ்க்ரீனில் போட்டிருப்பாங்க, குணா வந்து சின்ன ஸ்க்ரீனில் போட்டிருப்பாங்க. இந்த பெரிய ஸ்க்ரீன் சின்ன ஸ்க்ரீன் இதுவே வந்து மிகப்பெரிய ஈகோ கிளாஷாக இருந்தது. அப்போது எங்கள் தலைவர் படம் வந்து பெரிய ஸ்க்ரீனில் போகுதுரா, இந்த குட்டி தேட்டரில் தானே ஓடுது, இதை வந்து இப்படி வந்து டீஸ் பண்ணுறது நிறைய நடந்தது. அதே போல் இயல்பாகவே கமல் ரஜினி ரசிகர்களுக்குள்ளே இருந்த அந்த மோதல் அது வந்து அந்த நேரத்தில் பெருசாக வெளிப்பட்டது. பல இடங்களில் வந்து அந்த சம்பவங்கள் நடந்தது. சார் தளபதி திரைப்படம் இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பல திரையரங்குகள் வந்து ஷோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் ரஜினிகாந்த் பிறந்தநாள் என்பதனால இன்னும் ஷோஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. மற்ற மாநிலங்களில் எப்படி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார்? தளபதி ரீரிலீஸோட அச்சீவ்மெண்ட் என்ன சார்? பொதுவாக ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. 4 காட்சிகளோ 5 காட்சிகளோ அந்த படம் ஓடும். இன்னும் சில படங்கள்லாம் 2 காட்சிக்கு மட்டுமே வந்து ரீரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த தளபதி படம் மட்டும்தான் ஒரு புது படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்களோ அந்த ரேஞ்சில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னே வந்து பாபா அந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சு. புதிய படத்துக்கு நிகராக 375 திரையரங்குகளில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார் தானு சார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்பட்டது. அதே போல் பாபா முதல் முறை ரிலீஸ் ஆகும்போது ரஜினி சாருக்கு ஏற்பட்ட ஒரு சிறு இழப்புங்கிறது இந்த ரீரிலீஸில் பல மடங்கு அவருக்கு திரும்ப கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரே வந்து ரொம்ப திருப்தியாக வந்து சொல்லியிருந்தார். அந்த படத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு படம் ரீரிலீஸ் ஆகுதுன்னா அது வந்து தளபதி தான். இதுவும் புது படத்துக்கு நிகராக தான் வந்து அதிக அரங்குகள் ரிலீஸ் ஆகுது. தமிழகத்தில் மட்டும் 50 அரங்குகளுக்கு மேலே வந்து இதுவரைக்கும் அந்த படம் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பல பகுதிகளில் வந்து புக்கிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. சென்னையில் முக்கியமான அரங்குகள்லாம் வந்து முதல் நாள், அதாவது 11ஆம் தேதி 12ஆம் தேதி இந்த 2 நாட்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக இந்த படம் வந்து புக் ஆகிருக்கு. அதுவே வந்து பெரிய அதிசயம். புது படத்துக்கு கூட வந்து காத்து வாங்குது. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான முறை டிவியில் போட்டாங்க. பல சமயங்களில் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இப்போ தான் புதுசாக ரீரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுவே மிகப்பெரிய விஷயம். ரசிகர்கள் வந்து மிகுந்த ஆவலாக இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, கேரளாவில் மட்டும் 71 அரங்குகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. 71 சென்டர். யோசிச்சு பாருங்கள், ஒரு புது படம் கூட வந்து இந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகிறதில்ல கேரளாவில். இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு அங்கே இருக்குது. அதுக்கு காரணம் ரஜினி மம்முட்டி இணைந்து நடித்தது. அது ரிலீஸ் ஆன காலகட்டம் 91லேயே வந்து சில்வர் ஜூப்ளி ஓடின படம் கேரளாவில். தமிழ் வெர்ஷனே சில்வர் ஜூப்ளி ஓடிச்சு இந்த படம். அதனால் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, வரவேற்பு இருக்குது. இத்தனைக்கும் பழைய படம், பலமுறை பார்த்த படம் இருந்தாலும் தேட்டரில் போயிட்டு அதை செலிப்ரேட் பண்ணுறதுன்றது ஒரு கல்ச்சர், ரஜினி ஃபேன்ஸோட ஒரு கல்ச்சர். அதுக்காக வந்து இந்த ரீரிலீஸை பெருசாக வந்து அவங்க கொண்டாடுறாங்க. சார் ரீரிலீஸ்னும் போது வந்து ஏற்கனவே வந்து போன வருடம் கூட பாபா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு கணிசமான தொகையை வந்து திரும்பவும் வந்து எடுத்தது. அதைத் தொடர்ந்து கில்லி திரைப்படம் வந்து விஜய் அவர்கள் ரிலீஸ் செய்து பெரிய வசூல் சாதனை புரிந்தார். 25 நாள் விழாலாம் கூட கொண்டாடினாங்க. ரீரிலீஸில் வந்து நாங்கள் தான் கிங் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க தரப்பு ரசிகர்கள் சொல்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது வழக்கமாக அவங்க சொல்கிறது தான். அது எப்பவுமே வந்து அவங்க போஸ்டர்லேயே வந்து ஒரு பெரிய தொகையை பார்த்து அதிலே திருப்தி அடைஞ்சிக்கிற ஒரு கூட்டம் இதெல்லாம். பட்டு பாபா வந்து ஆர்கானிக்காக வசூல். அது வந்து யாரும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. எத்தனை டிக்கெட்ஸ் விற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ்லேயும் வந்து அவங்க அந்த செய்தியை வந்து ட்விட்டரில் வெளியிட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ரோகிணி காம்ப்ளெக்ஸ்லேயே கூட அந்த படத்துக்கு 40,000 டிக்கெட் விற்றதா சொல்லியிருந்தாங்க. அதே போல் இன்னும் வெற்றி தேட்டர்லாம் வந்து 2 நாட்களுக்கு 10,000 டிக்கெட்டுகள் விற்றோம் அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த படம் 13 கோடிக்கு மேலே இரண்டாவது, அதாவது ரீரிலீஸில் 13 கோடிக்கு மேலே அந்த படத்துக்கு வசூல் கிடைச்சதா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் சம்பாதிச்சு அப்படின்னு தெரியாது. ஆனால் அவங்க ஒரு பெரிய தொகையை வந்து சொல்லிக்கிட்டாங்க. பட் நம்ம அவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ண தேவையில்லை. தளபதியை வந்து மிகப்பெரிய ஒரு வசூலை எட்டும் அப்படின்னு நம்பலாம். இந்த படம் ஒரிஜினலாக எத்தனை கோடிக்கு தயாரித்தாங்களோ அதை விட அதிகமாக வந்து இந்த ரீரிலீஸ்லேயே கிடைக்கும்னு நினைக்கிறேன். சார் ரீரிலீஸ் கலாச்சாரம் இது வந்து ரஜினி படங்கள் டைமுக்கு அப்புறம் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு வைகுண்ட ஏகாதசி ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் போது இரவு காட்சிகள் போடுவாங்க, நள்ளிரவு காட்சிகள் போடுவாங்க. அப்போ வந்து பெரும்பாலும் ரஜினி படங்கள் தான் எல்லா தேட்டருமே போடுவாங்க, ஏன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகும் அப்படின்றதுனால. ஸோ இந்த ரீரிலீஸ் கலாச்சாரத்தை ஊக்குவித்தது ரஜினி தான் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா?
இல்லை, அவர் வந்து எப்பவுமே ஊக்குவிச்சதோ அல்லது என் படத்தை திரையிடுன்னு சொன்னதே கிடையாது. இது ரஜினி பர்த்டேன்னு சொன்னால் ஒவ்வொரு திரையரங்கமும் தானாக முன் வந்து அவங்களா வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சில படங்களை போடுவாங்க. குறிப்பாக சத்தியம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ரஜினி பிறந்த நாளுக்கு ரஜினி வாரம், ரஜினி பிறந்தநாள் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படங்களில் குறிப்பிட்ட 7 படங்களை வந்து 7 நாளைக்கு திரையிடுவாங்க. இது வந்து பல வருடங்களாக தொடர்ந்து சத்தியம் தேட்டரில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமலா தேட்டரில் வந்து அந்த கல்ச்சர் ஆரம்பித்தாங்க. அதே போல் வெளியூர்களில் மதுரை அல்லது கோவை, சேலம் இந்த மாதிரி ஊர்களெல்லாம் வந்து ரஜினி படத்தை அவர் பிறந்தநாளின் போது ரீரிலீஸ் பண்ணுறத ஒரு கல்ச்சரை வச்சுருந்தாங்க. அது வந்து இப்போ பெரிய அளவுக்கு ஒரு படத்தை அப்படியே புதுப்படம் மாதிரி ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துருச்சு அவங்களுக்கு. குறிப்பாக பாபாவோட சக்ஸஸுக்கு பிறகு அந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. இப்போ சார், பல திரைப்படங்கள் இன்னும் ரஜினிக்கு வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எதற்காக இந்த பிறந்தநாளுக்கு தளபதி ரிலீஸ் பண்ண என்ன காரணம் சார்? இல்லை, இது ஆக்சுவலாக படையப்பா தான் இந்த பிறந்த நாளுக்கு வந்து ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. காரணம், படையப்பா வந்து 98 வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் ஆகியும் கூட அந்த படத்தை இன்னும் தியேட்டர்களில் ரீரிலீஸ் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. படையப்பாவுக்கு ப்ரொடியூசர் வந்து ரஜினிகாந்த். அதனால் அவர் மனசு வச்சா மட்டும்தான் அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண முடியும். எப்படியாவது வந்து இந்த முறை பண்ணணும்னு சொல்லிட்டு ரஜினியிடமே நேரடியாக கோரிக்கை வச்சாங்க. ஆனால் அவர் தரப்புலேருந்து எந்த பதிலும் வரல. அந்த சூழலில் தான் வந்து தளபதி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இல்லை சார், தளபதி படம் ரிலீஸ் பண்ணுறதுனால இங்கே தளபதின்ற வந்து ஒரு நடிகர் வந்து தனது அடைமொழியாக வச்சுருக்காரு. அதை வந்து இந்த படத்தில் என்னோட இன்ஸ்பிரேஷன் தான் அவர் அந்த பேரையே வச்சார் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தளபதி எப்போவுமே நான் தான் அப்படின்றதுக்காக தான் இந்த படத்தை இப்போ முன்னிறுத்துறாங்களா? அவர் அரசியலுக்கு வந்த சூழ்நிலையை கருதி தான் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க வைக்கிதுல்ல சார்? அவர் வந்து அடுத்தவங்க பட்டத்தை திருடி வச்சுக்கிறது மட்டும்தான் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரே கலை. ஏன்னா அவர் அந்த இளைய தளபதிங்கிறதே இன்னொரு நடிகரோட பட்டப்பெயர். தளபதினாலே வந்து அது ரஜினி படம்னு ஊருக்கே தெரியும். இந்த பக்கம் அரசியலில் தளபதினா அது வந்து இப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இவங்களுடைய பட்டப்பெயரை தான் வந்து அவர் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் தளபதி படம் அப்படின்னா வேறு யார் முகமும் நினைவுக்கு வராது, ரஜினிகாந்த் மட்டும்தான். அது வந்து ரஜினி ரசிகன் இல்லாதவன், மற்ற நடிகருடைய ரசிகர்கள் எல்லோருக்குமே வந்து முதலில் நினைவுக்கு வருவது ரஜினிகாந்த் மட்டும்தான். இவங்கெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு கூட வர மாட்டாங்க. சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. வணக்கம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.